அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்சியின் பொதுச் செயலாளராக பாமக கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த வடிவேல் ராவணன் நீக்கப்பட்டிருக்கிறார். அவரை நீக்கி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையிலான நிர்வாகிகள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டு தற்போது வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளராக இருந்த நிலையில் அவரை நீக்கியிருக்கிறார் ராமதாஸ். முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கலிஃப்துல்லா இணைப்பில் இருக்கிறார். கலிஃப்துல்லா, வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். பாமகவில் டாக்டர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட இருவருக்கும் மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துள்ள நிலையில் தற்போது ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பாமக பொதுச் செயலாளராக இருந்த வடிவேல் ராகவனன் நீக்கப்பட்டு தற்போது முரளி சங்கர் என்பவரை நியமனம் செய்துள்ளார். இவருக்கு பாமக ராமதாஸ் அணி சார்பாக முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என ராமதாஸ் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது முரளி சங்கர் என்பவர் முன்னாள் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்த பொறுப்பாளராக இருந்தார். தற்போது இவருக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அன்புமணி அணியிடம் சென்ற வடிவேல் ராவணன் தற்போது நீக்கப்பட்டார். தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர் கூட்டம் தற்போது தைலாபுரம் கூட்டத்தில் நடைபெற்று வருகிறது. மேலும் தற்போது வரை அனைத்து அணியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்துள்ளனர். மேலும் தற்போது வரை 39க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.